ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான தரமான இன்ஃபர்மேஷன். அதாவது இந்த வாரம் நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ராஜா ராணி டாஸ்க் வந்து வந்தாச்சு. ஸோ இந்த ராஜா ராணி டாஸ்க் அப்படின்னாவே நம்மளுக்கு நிறைய நினைவுகள் வந்து நம்ம மண்டக்குள்ள ஓடும். அதுலேயும் குறிப்பாக அசீமோட அந்த சீசனை வந்து யாராலும் மறக்கவே முடியாது. அவர் காரி துப்பி கொடுக்குறேன், சாப்பிட்டு பார்க்குறீங்களான்னு மாதிரி அசீம் சொல்லியிருப்பார். விக்ரமன் பொங்கியிருப்பாப்புல. அதுக்கப்புறம் சிறுநீர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரச்சிதா அவங்க கேட்டிருப்பாங்க. ராபர்ட் மாஸ் இவங்க கூட பண்ண லொல்லு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய சண்டைகள். கொஞ்ச நேரம் ஏடிக்கை வந்து பொங்கியிருப்பார். வீடே வந்து அசீமுக்கு எதிராக வந்து ஆப்போசிட்டை கிளம்பி இருக்கும். பயங்கரமாக இருக்கும் அந்த சீசன். அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு சண்டையான ஒரு சீசன். பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இப்போ அதே மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குமான்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏமாற்றம் தான் கொடுக்கும். ஏன்னா அவங்க வேற, இவங்க வேற. சரிங்களா? ஸோ இங்கே வந்துட்டு எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. நான் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்துருச்சு அறிவிப்பு, யார் யாருக்கு என்னென்ன ரோல்னு. கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு பெரிய ஏமாற்றமாகவும் இருக்கலாம், ஒரு சில பேர் காண்டாகவும் இருக்கலாம். நான் உண்மையான சொல்கிறேன் யார் யாருக்கு என்னென்ன ரோல்னு. ஃபஸ்ட்டு வந்து பிரஜைகள், இந்த நாட்டோட பிரஜைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து யார் யாரை போட்டிருந்தாங்க அப்படின்னா முத்துக்குமாரன் நசுக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் ஆனந்தி, ஆர்ஜி ஆனந்தி, அதுக்கப்புறம் ரஞ்சித் சார், அதுக்கப்புறம் அருண், இவங்க 4 பேரும் தூக்கி பிரஜைகளாக போட்டாங்க. பிரஜைகள்னால் உங்களுக்கே தெரியும், நாட்டில் இருக்கிற விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்குது அப்படின்ட்டு. ஸோ அதனால் மேபி அதை கொடுத்தான்னு தெரியல. இன்னும் வெயிட்டான கேரக்டர் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமோ, படைத்தளபதி அந்த மாதிரி கொடுத்தா நல்லா இருந்திருக்குமோ, இந்த ஆர்ஜி ஆனந்திக்கு இல்லை முத்துக்குமரனுக்கு அந்த மாதிரி அருணுக்கெல்லாம் படைத்தளபதி கொடுத்தா இன்னும் நல்லா இருந்திருக்குன்ற மாதிரி தோணுச்சு. பட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மேபி இந்த ஒற்றன்ற விஷயங்கள் வந்துட்டு இந்த பிரஜைகள்லேருந்து எடுக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அதனால் மேபி ஒரு வெயிட்டான கதாபாத்திரமாக இருக்கும் அப்படின்றதுக்காக இவங்க 4 பேரை தூக்கி இதில் போட்டாங்கன்னு தெரியல. பெண்கள் அணியில் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா, சத்யா, வர்ஷினி, ஜாக்லின். ஸோ இவங்க 4 பேர் தான் வந்துட்டு பெண்கள் அணியில் பிரஜையாக வந்திருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் வந்துட்டு சொல்லும் போதே ஏரோப்ளேன் போயிட்டு ரைட். ஸோ இந்த விஷயங்கள் வந்துட்டு சொல்லும் போதே வந்துட்டு ஜாக்லின் முடிவு பண்ணிட்டாங்க, என்னையை கண்டிப்பாக வந்து ஒற்றனா போகிறதுக்கு அவங்க டீம் யோசிப்பாங்க. ஸோ என் முன்னாடி தயவுசெஞ்சு யாருமே எதையும் பேசுகிறாதீங்க, பேசுனீங்கன்னு நான் அங்கே போய் சொல்லிவிடுவேன் அப்போ மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டீமில் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா ஓகே, சத்யா ஓகே, சத்யாலாம் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. வர்ஷினி சுத்தம் சோறு போடும். அப்புறம் ஜாக்லின். ஸோ ஜாக்லின் வந்து வெயிட்டான இதுவாக தான். அதே மாதிரி அவங்க நினச்ச மாதிரியே வந்துட்டு ஒற்றனா வந்துட்டு ஜாக்லின் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க நம்ம பாய்ஸ் நாடு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பணியாளர்கள். ஸோ இவங்க தான் வந்துட்டு அந்த அரசனுக்கும் அரசிக்கும் இங்கே வந்துட்டு அந்த பணிவிடைகள்லாம் செய்கிறது. அரசர் நாடு ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா 2 நாடாக பிரிஞ்சிருக்கு. சரிங்களா? அரசர் ஆடுற ஒரு நாடு, அரசி ஆடுற ஒரு நாடு, தனித்தனியாக. கடைசியில் யார் அரியணை ஏற போகிறாங்கன்றது ஒரு கான்செப்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அரசருக்கு வந்து பணியாளர் வந்து ஜெஃப்ரியை வந்து நியமிச்சிருக்காங்க. அந்த பக்கம் வந்து சௌந்தர்யத்துக்கு போட்டாங்க. ஆனாப்பா இதெல்லாம் சௌந்தர்யாவுக்கு இன்னும் வெயிட்டாக ஏதாவது கேரக்டர் கொடுத்தா இன்னும் அவங்க ஏதாவது உண்டகலப்ப வேலை நிறையா பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ஒரு சில கேரக்டர் கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். பட் பிரஜையில் கூட கொடுத்துருக்கலாம் சௌந்தர்யாவுக்கு. ஆனால் தூக்கி பணியாளரில் கொடுத்ததுனால பெருசாக அதில் வந்து பணியாளருக்கு ஒன்றுமே இருக்காது. ஸோ ஏன் சௌந்தர்யாவுக்கு அந்த மாதிரி கொடுத்தாங்க தெரியல. அதேமாதிரி ஜெஃப்ரிக்கும் வந்துட்டு கொடுத்துருக்கலாம். ஆனால் பணியாளரில் போட்டிருக்காங்க. பணியாளுக்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அரசிக்கு வந்து ஒரு அடிமை மாதிரி. அப்படின்னும் போது அவங்க எதுவுமே பேச முடியாது. அதில் அவங்க எப்படி ஸ்கோர் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராஜகுரு பதவிக்கு வந்துட்டு பாய்ஸ் நாட்டில் வந்துட்டு ரயானை போட்டாங்க. அவர் உடனே சொல்லிட்டார், ஏப்பா எனக்கே வந்து நிறைய பேர் அட்வைஸ் பண்ணி நான் என்ன ராஜகுரு இணையா பண்ண போகிறேன்னு. அந்த பக்கம் பவித்ராவை போட்டாங்க. ஓகே, தர்ஷிகாவை போட்டுருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா சமையல். ஸோ அரசர் நாட்டுக்கு வந்து சமையல் பார்த்தீங்கன்னா விஷால் தூக்கி போட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகாவை போட்டாங்க. தர்ஷிகா இங்கே போட்டது இப்போ சமையலுக்கு யாரும் இல்லை இல்லையா அதனால் மேபி இந்த மாதிரி மாற்றி போட்டாங்களான்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படைத்தளபதி முக்கியமானது. இதில் தான் வந்துட்டு நம்ம அசீமை போட்டிருந்தாங்க போன வாட்டி. பட் அங்கே வந்துட்டு பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் கிடையாது, மொத்தமாக இல்லை. ஸோ இங்கே வந்து அரசன் படைத்தளபதி வந்து தீபக்கை போட்டிருக்காங்க. ஓகே தான், நல்ல வெயிட்டான கேரக்டர் கொடுத்துருக்காங்க. இதையும் அவர் மிஸ் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சான்ஸும் கிடைக்காது. அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மஞ்சரியை வந்துட்டு இந்த பக்கம் வந்து படைத்தளபதியாக போட்டிருக்காங்க. சூப்பர் சாய்ஸ். ஏன்னா அதுக்கு ஒரு ஆப்டான ஒரு பர்சன் தான். படைத்தளபதினா ஒரு கெத்தாக இருப்பாங்க, ஒரு டெரர் ஃபேஸாக இருக்கும். அது வந்து மஞ்சரி கரெக்டாக இருக்கும். தீபக்கும் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். மேபி அதை வந்து அருண் கொடுத்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோன்ற மாதிரி தோணுச்சு. ரஞ்சித் சாருக்கும் இந்த மாதிரி கொடுத்து ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருந்திருக்கேன். ஏன்னா அதாவது பிரஜைகள் வந்துட்டு எல்லாருமே வந்து கேள்வி கேட்பாங்கன்னு தெரியாது. ஒரு சில பிரஜைகள் வந்துட்டு எப்போயுமே மிச்சர் சாப்பிட்டு இருப்பாங்க. அதனால தான் இவர் குத்தாங்கன்னு தெரியல. ரஞ்சித் சாருக்கு ஒன்றுமே இல்லை. எப்படியோ அவர் வேறு ஏதாவது கேரக்டர் கொடுத்தா பெருசாக பண்ண மாட்டார்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமான பொறுப்பு ராஜா ராணி. இதுதான் வந்து நிறைய பேருக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. ராஜாவை வந்துட்டு ராஜா நாட்டை ஆள்றது வந்து ராணவ், ராணி நாட்டை ஆள்றது நம்ம சாச்சனாக்கு கிடைச்ச லக்க பாருங்கள். இந்த பொண்ணு சும்மாவே கீச்சு குரலில் வந்துட்டு இஷ்டத்துக்கு பேசும்.
இன்னும் ராணியாக வந்துட்டு எத்தனை பேரை வந்துட்டு போட்டு தள்ள போகுதுன்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த வாட்டி இந்த ராஜாராணி டாஸ்க்கு பயங்கரமாக இருக்குன்றதில் மாட்டுக்கருத்து கிடையாது. அதேமாதிரி இப்போயும் வந்துட்டு பிளான்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு இந்த ஒற்றன் தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப கான்ஷியஸாக இருந்தாங்க. அந்த டைமில் தான் வந்து வேறு பேர் வைக்கலாம் இந்த நாட்டுக்கு அப்படின்னு ஒருத்தராக வந்துட்டு அவங்களுடைய கருத்துக்களை வச்சாங்க. அப்போ வந்துட்டு ஒருத்தங்க இந்த சோழ நாடு பாண்டிய நாடு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ரஞ்சித் சார் வந்து ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருந்தார். அப்போ இவங்க கண்டுக்கல. போங்கடான்ட்டு போயிட்டார். அப்புறமா வாங்க சார் ஏன்னா நான் தான் லூஸ் ஆளா அப்படி கேட்குறாரு. டென்ஷன் ஆகிட்டு சரி அப்போ ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த தான் சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு நானும் ஆவலாம் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் அப்படின்னா பேர் வைங்க, அந்த நாட்டில் கனிம வளம் எல்லா வளமும் இருக்கிற மாதிரி பேர் வைங்களாம். ஏன்ப்பா இது ஒரு விஷயம், இதை சொல்கிறதுக்கு நீங்கள் வந்துட்டு 10 கிலோமீட்டர் தாண்டி பஸ் ஏறி இங்கே வந்தீங்க, ஏன் உயிரை வாங்குறீங்க அப்படி நம்ம வந்துச்சு. சரி பக்கத்தில் இதில் வேறு இன்னொன்று சொல்கிறாரு, இந்த பாருங்க நான் இன்னொன்று சொல்லிட்டேன், முடிவு எல்லாருமே சேர்ந்து எடுக்கணும், நீ ஒருத்த மட்டும் எடுக்காது அப்படின்றாரு முத்துக்குமாரனை பார்த்து. என்ன திடீர்னு சிட்டிக்கு கோவலாம் வருதுன்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறமா தான் பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிவகுமார் கிட்ட பேசிட்டு இருந்தார். ஸோ சிவகுமார் வந்து ஆர்ஜே ஆனந்தி பண்ணுற வேலையெல்லாம் கொஞ்சம் அப்படியே தூவி விட்டுட்டே இருந்தார். தீபக் இந்த மாதிரி உங்கள் மண்டையில் ஏற்றிக்கிங்க, முத்துக்குமார் இந்த மாதிரி மண்டையில் ஏற்றிக்கிங்கன்னு. இப்போ வந்துட்டு முத்துக்குமார்கிட்ட புதுசாக வந்துட்டு எத்தனை 7வது வாரத்தில்னு சொல்லிட்டு இருக்காரு, நீ மட்டும் தான் வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்க அப்படின்னு. ஏங்க எல்லாமே அப்படி இல்லையங்க, நான் சொல்லுவேன், ஆனால் மற்றவங்களாம் வந்து கன்க்ளூஷனுக்கு வந்து அப்புறமா தானே அது முடிவு வருது. இல்லை நான் சொல்கிறேன்ல நீ தான் அதை பண்ணுற அப்படின்றாரு. சரி வந்துட்டு அதாவது பதில் சொல்லலாம்ல, ஐடியா கொடுக்கலாம்ல, கம்முன்னு உட்காந்து பிடிச்சி வச்ச புளியார் மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு இருக்காரா இல்லை கண்ணை முடிச்சு தூங்கிட்டு இருக்கார மாதிரி தெரில. ஏன் இப்படி உயிரை வாங்குறீங்க? அவன் இந்த ரியா பொண்ணுலாம் பாவம் வெளியே போய்ட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணி போட்டிருக்கு. எனக்கு வந்துட்டு ஃபேன்ஸ் இல்லாத காரணத்தினால நான் எவ்வளோ தான் பெஸ்ட்டாக பண்ணேன். பிஆர் டீமெல்லாம் என்னை கேட்டாங்க, நான் இல்லை வேண்டாம், நான் வந்து தனியாக வந்து பக்காவாக பண்ணணும்னு நினச்சி வந்தேன், இப்படி என்னை கைவிட்டீங்களேன்னு. உங்களுக்கெல்லாம் வந்துட்டு என்னத்த சொல்கிறேன்னு தெரில. இப்போது அந்த டீமில் வந்து ஆனால் பாருங்கள் சூப்பராக வந்து பிளான் பண்ணி பக்காவாக போயிட்டுருக்காங்க. ஆனால் ஜாக்லினை வந்து உடச்சார் பாருங்கள் முத்துக்குமார், அதுதான் வந்து மாஸ்டர் பிளான். ஏன்னா ஜாக்லின் வந்து அந்த நாட்டு பிரஜை. ஸோ இங்கே இருக்கிற அதாவது இங்கேருந்து நம்ம வந்து ஜாக்லின் ஒற்றன் ஆக்கிட்டோம்னா அவங்க இந்த நாட்டுக்கு செயல்படணும் அப்படின்னும் போது அங்கே ஒரு பெரிய பலம் உடையுது. இப்போ இன்னொரு மேட்ரு என்னன்னா, ஆல்ரெடி வந்து அந்த மாதிரி ஜாக்லின் அவங்க போட்டது அங்கே நியூஸ் போகுமா போகாதான்றதை விட அவங்க இங்கே வந்து யாரை சூஸ் பண்ணுவாங்க பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒற்றனாக இருக்கிறத விட அந்த நாட்டுக்கு ஒரு பெரிய பலத்தை கம்மி பண்ணணும்னு கூட நினைக்கலாம். அப்படி நினச்சி டக்குன்னு முத்துக்குமரனை போட்டாலும் ஆச்சரியப்பட்டு போட்டாங்கன்னா அந்த நாட்டுக்கு பெரிய ஒரு நஷ்டமாயிடும். ஏன்னா இவர் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து பயங்கரமாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதை வந்து ஒற்றனும் போது அது வந்து ரகசியமாகவே போயிடும். சில சம்பவங்கள் மட்டுமே நடக்கும் தவிர பெருசாக வந்து நடக்காது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இது என்ன அவங்க டிசிஷன் எடுக்க போகிறாங்க தெரியாது. பட் பாய்ஸ் டீம் சைடில் வந்துட்டு ஜாக்லினை வந்து சொல்லி அங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ கேர்ள்ஸ் டீமில் யாரை வந்துட்டு ஒற்றனாக தேர்ந்தெடுக்க போகிறாங்கன்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித் சாரை தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா வச்சுக்கோங்க, நம்ம அந்த பாய்ஸ் டீமுக்கும் பிரச்சனை இருக்காது, அவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் மேலே சந்தேகமும் வராது, இவர் வந்து இந்த வேலையை பக்காவாக பண்ணக்கூடிய ஆள் தான், யாருக்கும் டவுட் வராது. ஏன்னா அவர் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மைண்டில் வந்து அதாவது எல்லாரும் மைண்ட்லேயும் வந்துட்டு அவர் ஒரு டம்மி மிக்சர் மாதிரி பதிவு பண்ணிட்டாங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது யாருமே இவர் வந்து சீண்ட மாட்டாங்க. அப்படின்போது இவர் அழகாக அந்த ஒற்றை வேலையை கூட பார்க்குறது வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பெரிய மூஞ்சி தெரியறதுக்கும் அவரோட கேரக்டர் தெரியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் என்ன நடக்க போது தெரியல. சரி நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த ராஜா ராணி, ராஜா மந்திரி, அதுக்கப்புறம் வந்து இந்த ஜெஃப்ரியோட கேரக்டரும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அவருக்குலாம் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக நல்ல ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர் கொடுத்துருக்கலாம். சௌந்தர்யாவை வந்து பனிப்பரில் போட்டது எனக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை. சௌந்தர்யாக்கள் கொஞ்சம் வெயிட்டாக கொடுத்துருக்கேன், இல்லை பிரஜையாக கொடுத்ததா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா பிரஜையில் ஒரு சில பேர்லாம் வந்துட்டு கொஞ்சம் அட்டகாசம் பண்ணுவாங்க, சேட்டையெல்லாம் நடக்கும். அந்த மாதிரி வேலையெல்லாம் சௌந்தர்யா சூப்பராக பண்ணியிருப்பாங்க. சரி ஓகே, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். யாரெல்லாம் இந்த ராஜா ராணி டாஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு லைக்கை தட்டி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. பாய் நண்பர்களே.